ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஎஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்ட்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 7, 2024. நேற்று மார்க்கெட்டில் நிறைய முக்கியமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சுங்க. அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஐடிஸோட டிமெர்ஜர், பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோடைய ஐபிஓ, நோவெல்ஸோடைய யூஎஸ் லிஸ்டிங்ஸ் அண்டு பேங்க்குக்கு ஆர்பிஐ வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க ஐசிஐசி பேங்க்குக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன? ராகுல் காந்தி பிக்கஸ்ட் ஷேர் மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரி ஸ்கேம் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ இதை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நேற்று மார்க்கெட் நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. சுமார் 201 பாயிண்ட் உயர்ந்து 22,821.40 பாயிண்டில் க்ளோஸ் ஆச்சு நிஃப்டி. நேற்று டாப் கெய்னர்ஸாக வந்தவங்க மிண்டா இண்டஸ்ட்ரீஸ், செஞ்சுரி, மஸ்கான் டாக், ரிட்டர்ன் இந்தியா, பிஎன்சி இன்ஃப்ராடெக்ஸ், கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ். நேற்று எஃப்ஐஎஸ் நெட் செல்லர்ஸாக வந்திருக்காங்க. சுமார் 6,867 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஐஸ் 3,718 கோடிக்கு பை பண்ணி நெட் பையர்ஸாக வந்திருக்காங்க. ஸோ நேற்று நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ராகுல் காந்தி பிக்கெஸ்ட் மார்க்கெட் ஸ்கேம் நடந்திருக்கு. இதுக்கு பின்னணி காரணம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அண்ட் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு 3 பேர் மேலே குற்றம் சாட்டியிருக்காரு. ஸோ இதனால் ஜேபிசி ஃபார்ம் பண்ணி உடனே விசாரணையை துவங்கணும் அப்படின்னு வலியுறுத்திருக்காரு ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு பதில் சொல்கிற விதமாக பியூஷ் கோயல், இவர் யாருன்னா பிஜேபியோடைய ஃபார்மர் லீடர். இவர் காங்கிரஸ் பார்ட்டி லீடிங் வந்த உடனே 30 லட்சம் மதிப்பு 30 லட்சம் கோடி ஸ்டாக் மார்க்கெட் இழப்பு சந்திச்சது. ஸோ அப்படின்னா இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கே ராகுல் காந்தி மேலே ஒரு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிற 84% ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு காரணம் மோடி கவர்மெண்ட் தான். இந்தியாவில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோடைய முதலீடு அதிகமாக வந்ததுக்கு காரணமும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மோடி கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஜூன் 3ல் ஒரு நெகட்டிவ் டே வந்துச்சு இல்லைங்களா, ஜூன் 4. ஸோ இந்த ஜூன் 4 மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ணி நெட் செல்லர்ஸாக வந்திருக்காங்க, ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை வருஷமாக இருந்ததை விட மோடி கவர்மெண்ட்டில் தான் இன்வெஸ்டர்ஸ் மெச்சூர் ஆகியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் மார்க்கெட்டோடைய ஓவரால் ஸ்டெபிலிட்டிக்கும் மோடி கவர்மெண்ட் தான் காரணன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்பிஐடைய ரெப்போ ரேட். இன்றைக்கி மானிட்டரி பாலிசி வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த வருஷமும் 6.5% தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ரெப்போ ரேட் எதுக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பேங்க் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஹவுசிங் லோன் அண்டு இண்டிவிஜுவல் லோன், பர்சனல் லோன், இந்த மாதிரி லோன்ஸ். ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரெப்போ ரேட்டை வச்சு தான் மாறணும். ஸோ இதில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வருது. இன்றைக்கி இது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். நேற்று நியூஸில் முக்கியமான பங்குகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மிண்டா இண்டஸ்ட்ரீஸ், பிஹெச்இஎல் அண்ட் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இவங்கெல்லாம் முக்கியமான ஒரு இடத்துல வந்திருந்தாங்க. ஸோ இந்த நியூஸில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பங்குகள்லாம் தாறுமாறாக உயர்ந்திருக்கு. குறிப்பாக கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருந்தது. ஸோ அதை தொடர்ந்து பங்கு ஏறிட்டே இருக்கான் இல்லைங்களா. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு. நம்ம கூட பை பண்ண சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 320 சம்திங் ரேஞ்சில் இப்போது 378 ரூபா 68 பைசாவுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஸோ இந்த மாதிரி நியூஸஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பங்குடைய ஏற்றத்தை தீர்மானிக்குது. நேற்று மிண்டா இண்டஸ்ட்ரீஸ் சைனீஸ் கம்பெனி கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை தயாரிக்க போகிறாங்க அண்ட் நியூஸ் வந்துச்சு. ஸோ நான் வீடியோ போடும்போது 9 மூவிங் ஆவரேஜாக ஒரு சப்போர்ட்டாக வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 11% வந்திருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் அடுத்து வர்ற முக்கியமான நியூஸஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதலாவது ராதாகிருஷ்ணன் தமானி. அவர் ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனி ஸ்டாக்கை பை பண்ணியிருக்காரு. அந்த கம்பெனியோடைய பேர் பகிராதா கெமிக்கல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த நிறுவனத்துடைய பங்கு பார்த்தீங்கன்னா சுமார் 242 ரூபா 10 பைசாவில் இருக்குது. ஆல்ரெடி இந்த ஷேர் நல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த
போனஸ் கரெக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டு வருதுங்க. ஸோ இதோடைய மார்க்கெட் ப்ரைஸான ₹188.49 ராதாகிருஷ்ணன் தமானி வாங்கியிருக்காரு. சுமார் 43 லட்சம் ஸ்டேக்கை பை பண்ணியிருக்காரு. இது வந்து ஒட்டுமொத்த கம்பெனி ஸ்டேக்கில் 3.5% கணக்கிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா இதுலேயும் 9 டே மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இவர் வந்து டிமார்ட்டோடைய ஓனர். இவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏஸ் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இவரை ஃபாலோ பண்ணுறவங்களும் மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனோ மிண்டா இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். யூனோ மிண்டாவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்மையான ஒரு ஆர்டர் வந்ததுனால செம்மையான ஒரு நியூஸ் வந்ததுனால ஏறி இருக்குது 18%. இதோடைய நெக்ஸ்ட்டு டார்கெட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்னுக்குள்ளே இப்போ ரைசிங் ட்ரெண்ட் லைன் பேட்டர்னுக்குள்ளே வந்திருக்கு ஷேர். ஸோ இதோடைய ரீசன்ட் லோ அதை நம்ம வச்சு ஒரு அசம்ஷனுக்கு வர முடியும். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த ஷேர் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு தான் கன்சல்டேஷனுக்குள்ளே இருக்கான். ஸோ மேபி இங்கிருந்து இவன் மேலே போனான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு புல் பேக்கு அப்புறம் தான் போவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நியூ என்ட்ரி இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். ஏன்னா இப்போ 9 டே மூவிங் ஆவரேஜ்லேருந்து ரொம்ப மேலே வந்துருச்சு இல்லையா. ஸோ இனிமேல் இதில் என்ட்ரி எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஐடிசியோடைய டிமெர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ஐடிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 99.6% அளவிலான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஐடிசி ஹோல்டர் பிஸ்னஸோடைய டிமெர்ஜிங்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட்டிங்காக ஓட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு ஜேர்னல் படித்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஐடிசியோடைய ஒட்டுமொத்த ரெவென்யூ கான்ட்ரிபியூஷனில் ஹோட்டல் பிஸ்னஸ் ஒரு சின்ன பார்ட் தான். நியர்லி 3 to 4% ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் தான் ஐடிசி ஹோட்டல் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸ் டிமெர்ஜ் ஆனாலும் அதோடைய பங்கு 28-30 ரூபா ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்னு மார்கன் ஸ்டான்லி அண்ட் ஜெஃப்ரீஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பென்னி ஸ்டாக்காக வந்த உடனே ஒரு பெரிய ஷாக் இருக்கும். அந்த ஷாக்கில் பை பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு ஐடிசியில் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் கிடையாது. ஸோ இதை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்விங் என்ட்ரி இதோடைய ப்ரைஸ் லெவல் 450 க்ராஸ் பண்ணும்போது வரும். அடுத்து ஐசிஐசிஐக்கு ஆர்பிஐ ஆஃப் இந்தியா ஒரு வார்னிங் அனுப்பிச்சிருக்காங்க. என்னென்னா ஐசிஐசிஐ லிமிட்டட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸை டீலிஸ்ட் பண்ணன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஓட் பண்ணால் தான் இந்த டீலிஸ்டிங் வந்து நடக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் ஐசிஐசியோடைய அஃபிஷியல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஷேர் ஹோல்டர்ஸ் கால் பண்ணி இந்த மாதிரி கேன்வாஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து டீலிஸ்ட்டுக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணதுனால அவங்க வந்து செபி கிட்ட புகார் பண்ணியிருக்காங்க. ஸோ செபியும் பார்த்தீங்கன்னா இப்போ வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஆர்பிஐ பார்த்திங்கன்னா சுமார் எஸ் பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ மேலே ஒரு பெரிய பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவங்க லோன்ஸ் அண்ட் அதர் ஃபைலிங் ஒர்க்ஸில் கொஞ்சம் நடைமுறை ஆர்பிஐயோடைய விதிமுறைக்கு உட்படாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கோடைய டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது இதுலேயும் பெரிய ட்ரெண்ட் லைன் எதுவும் கிடையாது. இப்போது ரீசெண்டாக ப்ரைவேட் பேங்க்ஸ் எதுவுமே ட்ரெண்டில் இல்லை. எல்லாமே ஒரு க்ரோத் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு இந்த பங்கில் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு வேதாந்தா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குரூப். இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான குரூப் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அது அடுத்தடுத்து நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற பங்கு, டிவிடெண்ட் ஈல்டு சூப்பராக இருக்கிற ஒரு பங்கு வேதாந்தா தான். ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ், மெட்டல்ஸ், பேஸ் மெட்டல் ப்ராடக்ட்ஸ்னு ஏகப்பட்ட பிஸ்னஸை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனி டிமெர்ஜிங்கில் போக போகிறது ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியோடைய மேஜர் லெண்டர்ஸ் எல்லாருமே இதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க, அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. முக்கியமானவங்க எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, எஸ் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியான்னு அந்த லெண்டர்ஸோடைய லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு. சுமார் 56,000 கோடி ஒரு லோன் வந்து இந்த வேதாந்தா வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிமெர்ஜிங் மூலமாக இந்த வேதாந்தா குரூப் சிங்கிள் என்டிட்டியாக இருக்கிறது 6 சப்டிவிஷனாக மாறும். அதாவது 6 இண்டிவிஜுவல் கம்பெனிஸாக மாறும். ஸோ இதோடைய பங்கு வந்து இப்போது 449 ரூபா இருக்கிற நிலையில் அந்தந்த பிஸ்னஸோடைய மார்க்கெட் கேப்புக்கு பொறுத்து ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணப்படும் அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு.
அடுத்த அப்டேட் ஜீ என்டர்டைன்மெண்ட் லிமிட்டட்லேருந்து வந்திருக்கு. ஜீ குரூப் ஒரு 2000 கோடி ஃபண்ட் ரைசிங்கில் ஈடுபட போகிறாங்க. இந்த ஃபண்ட் ரைசிங் மேஜராக இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ்மெண்ட் அண்ட் ப்ரிஃபரல் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் மூலமாக இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்து பஜாஜ் கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஜீயோடைய டெய்லி சார்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஜீ வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேர் இப்போது 153 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 50% கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்குது. பாசிட்டிவான விஷயம் நடக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த ஷேரை ஃபாலோ பண்ணுங்கள். ஹை வால்யூமில் ஹை கேண்டில் வரும்போது என்றானீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். நியர்லி டார்கெட் 200 ரூபாயை வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பெரிய அப்டேட் பஜாஜ் ஃபினான்ஸ் தரப்புலேருந்து வந்திருக்கு. பஜாஜ் நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பஜாஜ் ஃபினான்ஸோடைய ஒரு சப்சிடரி கம்பெனியான பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பப்ளிங் ஆஃபர்ஸ்க்கு விட போகிறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது மூலமாக ஒரு 4000 கோடி ஒரு பப்ளிக் இஷ்யூ அவங்க கொண்டு வர போகிறாங்க. இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் ஆல்ரெடி அவங்களுடைய Q4 ரிசல்ட்ஸை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் கம்பெனியோடைய நெட் இன்கம் இன்ட்ரெஸ்ட் வந்து சுமார் 21.1% இயர் ஆன் இயரில் அதிகரிச்சிருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ஃபார் த லாஸ்ட் குவார்ட்டர், அதாவது இந்த குவார்ட்டரில் 3824 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டை காமிச்சிருக்காங்க பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட். ஸோ இந்த நேரத்தில் ஹவுசிங் செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் இந்த கம்பெனி வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த பங்குகளுக்கு கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குன்னு அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ்லாம் அனலிஸ்டிஸ் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.